ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸ்னா ரீஜன் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுமே எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஜன் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 8. இப்போ எல்லாருமே வழக்கம் போல கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. ரூம்ஸை வச்சு ஏதோ கேம் நடந்துட்டு இருக்கிறத இவங்க பார்த்துட்டு போறாங்க. ஒருத்தனை கீழே தள்ளி விடவும் கவலைப்படாத நனாவ், அவங்களை கீழே படிக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு மிஷலா சொல்றா. இந்த கேம்ல நனாவ் கலந்துக்கிட்டா கண்டிப்பா அவ வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இவங்க பேசி இருக்கும்போது, ஹலோ ஆட்டம் வந்தீங்களா, எப்பவோ கூட்டமா தான் சுத்துவீங்களா அப்படின்னு ஒருத்த வந்து கேட்கவும், உனக்கு என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க எல்லாரையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆலிவர், அப்புறம் நனாவோட டேலண்ட் பத்தியும் தெரியும்னு சொல்லவும், டேலண்ட்டை தாண்டி அவகிட்ட நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லவும், தெரியும் மிஷா, அப்புறம் 4 ஐஸ் நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். இப்போ ஸ்வாட் கிளாஸ் நடக்குது. அதுல நம்ம ஹீரோ ட்ரைனிங்ல வின் பண்றான். அடுத்தது ரோசி பீட் வாங்க அப்படின்னு டீச்சர் கூப்பிடுறாரு. ரோசி தான் காலையில வந்து கலாச்சிருப்பான். சோ பீட் ரொம்பவே டென்ஷனா இருக்கான். அவன் எக்ஸ்பிரஷன்லயே கோவமா இருக்கிறான். இது ரொம்ப தப்புன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பீட் காலை தடிக்கி விட்டு அசால்ட்டா ரோசி வின் பண்றான். அவசரத்துல எதிரி அப்படி அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு டீச்சர் பீட்ட சொல்றாரு. என்ன பிரின்சஸ், எத்தனை நாளைக்கு தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்க போற? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங். அவங்களுக்கு பின்னாடி தானே நீ எப்பவும் ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரோசி கேட்டுட்டு போறான். கைஸ் ப்ளீஸ் எனக்கு ட்ரைனிங் கொடுங்க. நான் தனியாவே ட்ரைனிங் எடுக்கிறேன். இருந்தாலும் அது பத்தாது, நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு பீட் சொல்றான். ரிபர்ட் ஸ்டைல நான் கூடிய சீக்கிரம் கத்து கொடுக்குறேன்னு சொல்லுவோம். லேனர்ட் ஸ்டைல் தான் அவனுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். எந்த ஸ்வாட் ஸ்டைல் இவனுக்கு கத்து கொடுக்குறதுங்கிறதுலயே நம்ம ஹீரோக்கும் மிஷலாக்கும் டிஃபரன்ஸ் ஏற்படுது. மொத்தமா 3 ஸ்வாட் ஸ்டைல் இருக்கு. அதுல எது பெஸ்ட் நீ நினைக்கிறேன் நனாவ் அப்படின்னு காய் கேட்கவும், உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியலன்னா நான் வேணா அவனுக்கு டீச் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி நனாவ் கேட்கவும், வேணா அப்படின்னு நம்ம ஹீரோ மிஷலும் சொல்றாங்க. மிஷலா நீ டிஃபென்ஸ் கத்து கூட, ஆலிவர் ஆஃபென்ஸ் கத்து கொடுக்கணும்னு சொல்லவும், இதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றான். பீட்டோட ட்ரைனிங் நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்றான். இந்த டிஸ்டன்ஸ்ல எதை வச்சு அட்டாக் பண்ணுவான்னு கேட்கவும், ஸ்வாட வச்சு தான் பீட் சொல்லவோ, சரி அப்ப இந்த டிஸ்டன்ஸ்லன்னு கேட்கவும், ஆப்வியஸா மேஜிக் தான் சொல்றான். பெர்ஃபெக்ட்டா சொன்ன. சரி இப்ப இந்த டிஸ்டன்ஸ்னு கேட்கவும் அவன் கொஞ்சம் தடுமாறுறான். இதை ரியல் ஃபைட்டா நினைச்சு அட்டாக் பண்ணவா நம்ம ஹீரோ சொல்லவும், மேஜிக் யூஸ் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனை தோக்கடிக்கிறான். கிட்ட இருக்கும்போது ஸ்வாடை யூஸ் பண்ணி வின் பண்ணலாம், தூரமா இருக்கும்போது மேஜிக் யூஸ் பண்ணி வின் பண்ணலாம். ஆனா மூணாவது ஒரு விஷயமும் இருக்கு, அதுதான் டிஸ்டன்ஸ். எந்த டிஸ்டன்ஸ்க்கு எந்த அட்டாக் கரெக்டா இருக்குங்கிறத நீ கரெக்டா சூஸ் பண்ணாலே வின் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்குற எல்லாத்தையும் ரோசி ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். இப்போ இவங்க சாப்பிட்டு இருக்கும்போது ரோசி அங்க வந்து, ஆலிவர் கத்து கொடுக்குற டெக்னிக்லாம் வேலைக்கு ஆகுது, நான் உனக்கு கத்து தரட்டுமான்னு கேட்கவும், உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு மிஷேலா கேட்கறா. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இயர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கீங்க, நான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் வேணும்ல, என்ன சொல்றீங்கன்னு ரோசி கேட்கறான். என்னதான் சொல்ல வர நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறதுலயே யார் ஸ்ட்ராங்கஸ்ட்னு பாப்போம். நானாவது தான் இப்போதைக்கு டாப் ஸ்பாட்ல இருக்கா, பட் நானும் ஃபேமஸ் ஆகணும்ல, சோ ட்ரை பண்றதுல என்ன தப்பு, யாரெல்லாம் இதுல கலந்துக்கிட்டீங்கன்னு கேட்கவும், நான் கலந்துக்க தயார் அப்படின்னு சொல்லி ஸ்டேசி சொல்றா. கருடா வந்தப்பவே நீ பயந்து போயிருந்தேன் ஃபே சொல்லவும், நான் ஒன்னும் பயப்படல, சரியான டைம் பார்த்து காத்திருந்தேன் ஸ்டேசி சொல்றா. நானும் கலந்துக்கிறேன் ஃபே சொல்றேன். நானும் கலந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நானும் கேட்கவும், தாராளமா இப்பதான் ஆட்டோ சூடு பிடிக்கி நீ ஆலிவர்னு கேட்கவும், ரிஜெக்ட் பண்ண எந்த காரணமும் இல்ல, நானும் கலந்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். மிஷேலாவும் கலந்துக்கிறா. இந்த ஃபைட்டுக்குன்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. இவங்க எல்லாரும் தான் இப்போதைக்கு காம்படிஷன்ல கலந்துக்கிட போறாங்க. உங்க எல்லாருக்கும் இந்த மெடல் கொடுக்கப்படும். உங்களை தோக்கடிக்கிற வின்னர்ஸ் கிட்ட நீங்க இந்த மெடலை கொடுக்கணும். யார்கிட்ட அதிகமான மெடல் இருக்கோ அவங்க ஃபைனல்ஸ்ல கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு ரோசி சொல்றான். என்ன ஹேபியா, இப்பவே நம்ம மேட்சை வச்சுக்கலாமா? வீக்கா இருக்கிறவங்கள ஃபைட் பண்றதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு நான் தான் வர்த்தியான ஆப்போனன்ட். அட்லீஸ்ட் நீ என்கிட்ட தோக்குறதே உனக்கு ஒரு பெரிய பெருமை தான். என்ன சொல்ற ஏஷியன் சாமுராய் அப்படின்னு பா கேட்கவும், நீ எவ்வளவு நேரம் என்ன சொன்ன, கொஞ்சம் திரும்பி சொல்றியா நானா கேட்கறா. இப்ப எடுத்தோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. நானாவுக்கு மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ண தெரியாது. அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்தா நான் ஈஸியா ஜெயிக்கலாம்னு அந்த பொண்ணு நினைக்கிறா. நானாவுக்கு மேஜிக் தெரியாது, சோ அவ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நானாவ் தோத்துருவாளான்னு கேட்கவும், அதுதான் இல்ல, நான் ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக் வச்சு அந்த பொண்ணு அட்டாக் பண்ணுவோம். நானாவ் அதை ஈஸியா டிஃபெக்ட் பண்ணியா அசால்ட்டா அவளை தோக்கடிக்கிறா. வின்னர் நானாவ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றான். நானா உண்மையிலேயே வேற லெவல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் மிஷலும் பாக்குறாங்க. நான் ஜெயிச்சிட்டேன் நானா வந்து நிக்கவும், நீ தோக்காதா, நானும் தோக்க மாட்டேன், கண்டிப்பா நம்ம ஃபைனல்ஸ்ல ஃபைட் பண்ணுவோம் சரியா அப்படின்னு மிஷலா சொல்றா. இப்பதான் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன் அப்படின்னு மிஷலா நினைக்கிறா. தேங்க்ஸ் ஆலிவர், நீ சூப்பராவே டீச் பண்றேன்னு சொல்லுவோம். நீயும் சூப்பரா ஃபாஸ்டா கத்துக்கிடுற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நாளைக்கு லெசன்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு பீட் கிளம்புறான். என்ன விஷயம் மிஸ் காஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்கள டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு வா சொல்றா. சரி நம்ம ஹீரோவும் லேப்ரின்குள்ள போறான். சால்வடோர் அங்க இருக்கவும் நம்ம ஹீரோ கத்தி எடுக்க போறான். உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் இப்ப ஃபைட் பண்ற மூட்ல இல்ல அப்படின்னு சொல்லவும், உனக்கு என்ன வரும் சால்வடோரின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சும்மா வந்து என் கூட கொஞ்ச நேரம் பேச, இங்க வந்து உட்காரு, அப்புறம் சால்வடோரின்னு என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லவும், சரி ஐ மீன் ஒஃபீலியா, என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபர்ஸ்ட் இயரா இருந்துட்டே உன் ஃப்ரெண்ட்ஸும் நீ ரொம்ப பாப்புலர் ஆயிட்டீங்க போல, அதுலயும் அந்த கருடா இன்சிடென்ட்னு சொல்லவும், ஐயோ ஒரு தடவை அதை பட்டதே போதும் நம்ம ஹீரோ சொல்லவும், இதே மாதிரிதான் காட்ஃப்ரேயும் சொன்னான். உனக்கும் காட்ஃப்ரேக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்கு. நான் இந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸா வந்தப்போ நான் கார்லோஸ் காட்ஃப்ரே எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். உனக்கு கார்லோஸ் தெரியும்ல அப்படின்னு கேட்கவும், ஆமா அவர் ரொம்ப நல்லவர் நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கிட்ட கேர்ஃபுல்லா இரு, இல்லைன்னா அவன் விஷயத்துல அவன் தலையிட்டு பிரச்சனை பண்ணுவான். அப்புறம் கொஞ்சம் மாசத்துக்கு லேப்ரின்குள்ள வந்து அட்வென்ச்சரிங் பண்ணாம சமத்தா ரூம்குள்ளேயே உட்காந்து படி சரியா, அதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு சால்வடோரி கிளம்புறா. என்னோட டீ பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ போறான். நோல் வந்துட்டியா அப்படின்னு நம்ம சிஸ்டர் வந்து அவனை வெல்கம் பண்றா. ஃப்ரெண்ட் பார்ட்டில வந்து வயலின் வாசியே நம்ம ஹீரோ கேட்கும். கார்லோஸ் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், எங்களுக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்கு அப்படின்னு குவென் சொல்றான். என்ன இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் வர வழியில நான் எஃபிலியாவை பார்த்தா நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது லியாவா அப்படின்னு நம்ம சிஸ்டர் ஆச்சரியப்படுவோம். நான்
கண்டிப்பா இந்நேரத்துக்கு அவ போயிருப்பா, நீ போய் வேஸ்ட் தான் அப்படின்னு குவென் சொல்றான். ஷெனன் அண்ட் சால்வடோரி ரொம்பவே ஒரு காலத்துல க்ளோஸா இருந்தாங்க. அவளை நினைச்சு ஷெனன் வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லி குவென் சொல்லிட்டு நானா உண்மையிலேயே ஒரு ஸ்பெல் பிளேட் தான் யூஸ் பண்ணலான்னு கேட்கவும் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஈவன் நானே ஒரு இன்பர்ஃபெக்ட் ஸ்பெல் பிளேட் யூஸரா இருந்தாலுமே அவ ஸ்பெல் பிளேட் தான் யூஸ் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா பீப்புளையும் அட்ராக்ட் பண்ற கரிஸ்மா அவகிட்ட இருக்கு அப்படின்னு குவென் சொல்லவும் என் அம்மாவோட ப்ரோமோ அவளை தான் செலக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவகிட்ட சம்திங் ஸ்பெஷலா இருக்கு, சில நேரம் நான் அவளையே பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த மேஜிக்கல் வேர்ல்டுல எதுவுமே கோஇன்சிடென்ஸ் கிடையாது. மேஜிக் ஒன்று அவ பக்கமா இழுக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும். மேபி அது உன் டெஸ்டனியை கூட மாத்தலாம். உனக்கு தெரிஞ்ச வழியில நீ அவளுக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இரு, உன் மனசுல இருக்கிற விருப்பப்படி நடந்துக்கோ அப்படின்னு குவென் சொல்றான். கண்டிப்பா அப்படின்னு இப்ப பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்கும்போது இந்த ரோசி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். ரோசி என்னை ஃபாலோ பண்ணது போதும், வெளியே வரையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எப்படிப்பா நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு நம்ம கேட்கவும் உனக்கு இப்போ என்னதான் வேணும்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ ரொம்ப பாப்புலரா இருக்க, அதான் அவன் கூட ஃபைட் பண்ண வந்தான்னு சொல்லவும் அப்படி பார்த்தா நானாவ் தான் என்னை விட பாப்புலர்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ ஒரு பொண்ணு, அவளை எப்படி போய் முதல்ல அட்டாக் பண்றது, அதான் உன் கூட ஃபைட் பண்ண வந்தேன். ஸ்வாட் ப்ரொடெக்ஷனுக்கு போடுற ஆன்டி லீத்தாலஜி ஸ்பெல்லை தவிர்த்து வர எந்த ஸ்பெல்லையும் யூஸ் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றான். ரெண்டு பேரும் ஸ்வாட்ல ப்ரொடெக்ஷனை போடுறாங்க. ஆலிவர் உன்ட்ட ஒன்று கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே டக்குனு வந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நான் மற்ற ஸ்வாட் ஸ்டைல் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு ஓன் ஸ்டைல வச்சு தான் ஃபைட் பண்ணுவேன். இதை இந்த மாதிரி காலம் வச்சு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு ஃபைட் பண்றான். இதை சில பேர் நான் டர்ட்டியா ஃபைட் பண்றேன்னு சொல்லுவாங்க, பட் இது என்னோட ஓன் யூனிக் ஸ்கில் நம்ம சொல்லுவோம். நான் இதெல்லாம் சீட்டிங்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா அப்ப இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோசி வந்து இன்னொரு கையில ஒரு இரும்பு பிளேட்டை கட்டியிருக்கான். அதை வச்சு நம்ம ஹீரோ ஸ்வாட தடுத்து இரும்பு பிளேட்டை வச்சு நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே பஞ்சு விடுறான். ஹீரோ மூக்குல இருந்து ரத்தமா வரவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆயிட்டான். இரும்பு கையில இருக்கும்போது அதை யூஸ் பண்ணாததும் வேஸ்ட் தானப்பா அப்படின்னு ரோசி சொல்லுவோம். தேங்க்ஸ் ரோசி, உன்னாலதான் என்னோட வீக்னஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜஸ்ட் 8 மூவ்ஸ் நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓவரா வந்துட்டு பேஸ் மட்டும் தான் இருக்கு, அதையே பார்த்துடலாம் ரோசி அட்டாக் பண்ணுவோம். ஹீரோ அவன் கையை பிடிச்சி லாக் போட்டுருக்கான். அதே பேசிக் ஸ்டைல கொஞ்சமான ஸ்ட்ரைக்கிங் மூவ்ஸ் தான் இருக்கானா, எதிரி ரொம்ப க்ளோஸ்ல இருக்கும்போது அவன் கையை எப்படி மடக்கிற டெக்னிக்ஸ் உன்னோட டெக்னிக்கால ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட்வைஸ் பண்றதை நிறுத்து அப்படின்னு ரோசி அவன் கையை உடச்சு ரிலீஸ் ஆகி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனா நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை வெட்டுறான். அவன் ஸ்வாடோ பறக்குது. சொன்ன மாதிரியே 8 மூவ்ஸ்ல முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யார்கிட்ட நான் தோக்க கூடாதுன்னு நினைச்சோம், அவன் கிட்டே மொதல் மேட்ச்ல தோத்துட்டேன், இந்த அவன் மெடல் அப்படின்னு சொல்லி அவனோட மெடலை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருந்தான். தோத்தது மட்டும் இல்ல, நீ எனக்கு அட்வைஸ் வர பண்றியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பண்ண அட்வைஸ் ஓவரா தெரிஞ்சா என்ன மன்னிச்சிரு, என்னோட யூனிக் ஃபைட்டிங் ஸ்கில்லை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஒரு கடத்துக்கு மேல அதை வச்சே மட்டும் உன்னால ஃபைட் பண்ண முடியாது, பேசிக் ஸ்கில்ஸை போய் கத்துக்கோ, உனக்கு இன்னும் டைம் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும். என் யூனிக் ஸ்கில்லை பார்த்து உனக்கு பொறாமையா நம்ம கேட்கவும் ஆமா உனக்கான ஸ்டைல நீ ஓனா உருவாக்கியிருக்க, பட் என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் ஒருத்தர்கிட்ட இருந்து பாரோ செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பாப்புலரான உனக்கே பிரச்சனை இருக்குன்னா தெரியாதுப்பா, சரி போயிட்டு வான் ரோசி சொல்லிட்டு ஃபைட்டிங் ஸ்டைல யார்கிட்ட இருந்து இவன் பாரோ பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா இவன் ட்ரைனிங்ல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், அதனாலதான் இன்னைக்கு இவன் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு ரோசி நினைக்கிறான். மை லார்ட், உங்க சுப்பீரியாரிட்டி என்னங்கிறத அவனுக்கு நிரூபிச்சிட்டீங்க, நீங்க உண்மையிலேயே கிரேட் அண்ட் காஸ்ட் வரவும் நீ அங்கதான் இருந்தியா, பட் நான் இன்னும் கத்துக்கிட வேண்டியது நிறைய இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க நினைச்சிருந்தா அன்னைக்கு அவரை கொலை பண்ண மாதிரி இவனை அசால்ட்டா கொண்டிருக்கலாம், பட் கரனை காட்டி விட்டுட்டீங்க. ஒருவேளை என் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தயங்காதீங்க, தைரியமா என்ன கொன்றுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு கார்ஸ் சொல்லவும் கண்ணம் ஏன் சமந்திருக்கு, நீ இந்த மாதிரிலாம் எப்பவும் பேச மாட்டேல சார், நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு குப்பை மாதிரி தூக்கி போட்டுற மாட்டேன் சரியா, நீயும் எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ வெக்கப்பட்ட அங்க இருந்து ஓடிடுதா. ரோசி டஞ்சனை விட்டு வெளியே வரும்போது இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு மெடல் எனக்கு வேணும், ஏன் கூட வந்து ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லி ஃபைட்டுக்கு வரான். அப்படியா, அவ்வளோ ஈஸியில நான் தோத்துருவான்னு நினைக்காத அப்படின்னு ரோசி சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் பவர்ல ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு பின்வாங்கி ஃபைட் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோ மூக்குல ரத்தம் வர லெவலுக்கு அடிச்சோன்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கரெக்டா 8 மூவ்ஸ்ல ஒன்று தோக்கடிக்கன்னு சொன்ன மாதிரியே தோக்கடிப்பான். அந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸுமே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.